என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். மெட்ராஸ் மூவி சேனல் நேயர்களே, புதுச்சேரி லாட்ஜில் கீர்த்தி சுரேஷுடன் விஜய், நடிகர் விஜய் சில நாட்களுக்கு முன்னால் புதுச்சேரியில் கோட் படத்துக்குடைய படப்பிடிப்புக்காக சென்றார். அதே நேரத்தில் ரிவால்வர் ரீட்டா என்ற படத்தினுடைய படப்பிடிப்பு புதுச்சேரியில் நடந்து கொண்டிருந்தது. புதுச்சேரியில் உள்ள பெரிய லாட்ஜில் கீர்த்தி சுரேஷுக்கும் ரூம் போட்டிருக்காங்க, விஜய்க்கும் ரூம் போட்டிருக்காங்க. அங்கே உள்ள பெரிய நட்சத்திர லாட்ஜி அதுதான். அதனால் 2 பேரும் அங்கே தங்க வைப்பிருந்தாங்க. இவர் கோட் படத்துக்கு போயிருக்காரு, அவர் ரிவால்வர் ரீட்டா படத்துக்கு போயிருந்தார். சந்துரு என்பவர் டைரக்ட் செய்கிற படம் அது. ராத்திரி நேரத்தில் விஜய் ரூமுக்கு கீர்த்தி சுரேஷ் போனார். அதே லாட்ஜில் ரூமில் தங்கியிருந்த கீர்த்தி சுரேஷ் நள்ளிரவில் 11:30 மணிக்கு விஜய் ரூமுக்கு போனார். இருவரும் ஒரு 2 மணி நேரம் ரகசியமாக டிஸ்கஷன் செய்து கொண்டிருந்தார்கள். கீழே லாட்ஜில் இருக்கவங்கெல்லாம் கீர்த்தி சுரேஷ் விஜய் ரூமில் இருக்காங்க, கீர்த்தி சுரேஷ் விஜய் ரூமில் இருக்காங்கன்னு மோளம் அடிச்சிட்டாங்க. அந்த மோளம் அடித்து நம்ம காதில் விழுந்துச்சு. நான் நம்ம தகவலை உங்கள்கிட்ட சொல்லிடுறோம். இதில் இன்னொரு கூடுதல் நியூஸ் என்னென்னா, கீர்த்தி சுரேஷ் சமீபத்தில் சென்னையில் நான் அந்த தோழிகளோடு போயிருக்கும்போது ஒரு குறும்புக்கார ரசிகர் கீர்த்தி சுரேஷை பின்னால் கிண்டல் பண்ணி இட்டு வந்தது மட்டும் இல்லாமல் பின்பக்கத்தை ஓங்கி ஒரு தட்டு தட்டியது. விடுவாரா கீர்த்தி சுரேஷ்? அவன் தப்பி ஓடினான். ஓட விரட்டி கீர்த்தி சுரேஷ் அந்த குசும்புக்கார வாலிபரை பிடித்து போலீஸில் ஒப்படைத்தார். இதை நான் சொல்லலைப்பா, கீர்த்தி சுரேஷ் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆதாரம் இருக்கிறது. ஆதாரம் வேணுங்கிற கீர்த்தி சுரேஷை கேட்டுக்கலாம். எந்த போலீஸு, அந்த வாலிபர் பெயர் என்ன என்பதை அவர் சொல்லுவார். நயன்தாராவுடன் நடிக்க மறுத்த பிரபல நடிகர். பொதுவாகவே அது ரஜினிகாந்திலிருந்து பட்ஜெட் நடிகர் வரை, புதுமுக நடிகர் வரை நயன்தாராவுடன் ஜோடி சேர்ந்தால் அந்த படம் சக்ஸஸ் ஆகும் என்று சொல்லி நயன்தாராவுடன் ஜோடியாக நடிக்க வேண்டும், இல்லை தன்னுடைய படத்தில் நயன்தாரா நடிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நடிகர், அதுவும் உச்சக்கட்ட நடிகர், 10 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு கதாநாயக நடிகர் நயன்தாராவுடன் தொடர்ந்து 8 வருடங்களாக ஜோடியாக நடிக்க மறுத்து வருகிறார். அந்த நடிகருடைய பெயர் அல்லு அர்ஜுன். தெலுங்கில் முன்னணி நடிகர். அவர் நயன்தாராவுடைய ஜோடின்னா, எப்பா நான் அந்த படத்தில் நிற்க மாட்டேன், நயன்தாராவுடன் நான் ஜோடியாக நடிக்க மாட்டேன் என்பதை உறுதியாக கடைப்பிடித்து கொண்டிருக்கிறார் கடந்த 8 ஆண்டுகளாக. ஏன் தெரியுமா? 2016ஆம் ஆண்டு அவர் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனார். அந்த சமயத்தில் நானும் ரவுடியான படத்தில் மிகச்சிறந்த நடிகை விருது நயன்தாராவுக்கு கொடுக்கப்பட்டது. நயன்தாராவுக்கு விருது கொடுக்க வருமாறு அல்லு அர்ஜுனை அழைக்கிறோம்னோடனே அல்லு அர்ஜுன் நடை போயிட்டார். நயன்தாரா என்ன சொல்லிட்டாங்க, அல்லு அர்ஜுன்ட்டு நான் வாங்க மாட்டேன், என்னுடைய வருங்கால கணவர் விக்னேஷ் சிவன் கையில் தான் நான் அவார்டு வாங்குவேன்ட்டார். அவார்டு கமிட்டிக்காரங்க என்ன செய்வாங்க, மன்னிச்சுங்க சார்ன்ட்டாங்க. நயன்தாரா சந்தோஷமாக தன்னுடைய வருங்கால கணவர், அப்போ கல்யாணம் இல்லை, விக்னேஷ் சிவன்கிட்ட வாங்கிட்டார். இதை மனசில் வச்சுக்கிட்டு அல்லு அர்ஜுன் தன் அவார்டு ஃபங்க்ஷனில் அவமரியாதை செய்த நயன்தாராவுடன் இதுவரை ஜோடியாக நடிக்கவில்லை, நடிக்க மறுத்து கொண்டிருக்கிறார். சினேகா தொடங்கிய புதிய பிஸ்னஸ். இப்போ நடிகர்கள்லாம் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒரு சைடு பிஸ்னஸ் வச்சுட்டாங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 3 கல்யாண மண்டபம் வச்சுருக்காரு. அவங்க அம்மா பேரில் ஒரு கல்யாண மண்டபம், அவர் பேரில் ஒரு கல்யாண மண்டபம், போரூரில் அவர் மனைவி பேரில் ஒரு கல்யாண மண்டபம் வச்சுருக்காரு. அதே மாதிரி நடிகர் ஜீவா துணி கடை வச்சுருக்காரு, ஆர்யா ஹோட்டல் நடத்துகிறாரு, த்ரிஷா ஹோட்டல் நடத்துகிறாரு. சினேகாவும் பார்த்தாரு, நாம் ஏன் சும்மா இருக்கணும், நம்ம காசை வச்சுட்டுன்னு சொல்லி சென்னையின் முக்கிய இடத்துல சினேகாலயா டெக்ஸ்டைல்ஸ் இன்னும் ஒரு ஜவுளி கடை திறந்துட்டார். சும்மா இருக்க நேரம் அப்படியே விசிட் பண்ணுறாரு சினேகா கையில் ஜவுளி வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் அந்த கடைக்கு படம் எடுக்கிறாங்க. சினேகாலயா டெக்ஸ்டைல்ஸ். ஹேமமாலினியுடைய மகள் விவாகரத்து. ஹேமமாலினியுடைய மகள் ஈஷா தியோல். தர்மேந்திராவுக்கும் ஹேமமாலினிக்கும் பிறந்தவர். இவர் 2-3 படங்களில் நடித்தார். சில படங்கள் ஓடின, பெரும்பாலான படங்கள் ஓடவில்லை. எனவே மும்பையில் ஒரு பெரிய நகை கடைக்காரர், நகை வைரம் பிளாட்டினம் வியாபாரியான பாரத் தக்தானி என்பவரை ஈஷா தியால் திருமணம் செய்து கொண்டார்.
இருவருக்கும் ஒரு குழந்தை இருக்குது. சமீபத்தில் 2 பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஈஷோ தியோல் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னுடைய பாரத் திவானி கணவருடன் விவாகரத்து செய்து கொண்டேன், இருவருக்கும் மனமுறிவு ஏற்பட்டது, நண்பர்களாகவே பிரிந்து விட்டோம், குழந்தை யாரிடம் இருப்பது என்பது இன்னமும் முடிவு செய்யவில்லை என்று சொன்னார் ஈஷா தியோல். இந்த நடிகைகளுடைய வாரிசுகள்லாம் ஏன் விவாகரத்து செய்கிறாங்க தெரியுமா? அதே மாதிரி திருமணம் செய்யாமலே லிவிங் டுகெதர் வாழ்கிறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பணம், கோடிக்கணக்கான சொத்துக்கள். அப்படி இருக்கும்போது அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் கணவரோட ஒழுங்காக செய்ய வேண்டிய வேலைகளை கூட செய்ய மாட்டாங்க. கணவர் ஆசையாக கூப்பிட்டா போக மாட்டாங்க. எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது, நான் எப்போ மூடுவதோ அப்போ தான். அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த வாரிசுகள், கோடீஸ்வரர் நடிகைகளின் வாரிசுகள் சீக்கிரம் விவாகரத்து வர்றதுக்கு காரணம் இதான். விவாகரத்து செஞ்சால் நம்முடைய குழந்தைகள் பாதிக்கப்படும்ங்கிறதெல்லாம் அவங்க நினைக்கிறதே இல்லை. அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் ஹேமமாலினி மகள் ஈஷா தியோல். ஈஷா தியோல் விவாகரத்து பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் ஹேமமாலினி இருக்குமா இல்லையா? என்ன பண்ணுறது? ஈஷா தியோல் தைல எடுத்து அப்படி